ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னி நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பா ரஞ்சித் அவர்களின் நீலம் ப்ரொடக்ஷனின் தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் அவர்களின் இயக்கத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்து வெளியாகி சக்கப்போட்டு போட்ட படம் தான் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட கதை மற்றும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இந்த படத்தை வந்து ஓடிடியில் இப்போ வெளியாயிருக்கு. பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடியாரன் குடி மண்ணை, அதுக்கப்புறம் மொடா குடி, படுத்தா குடி, எழுந்தா குடி, எல்லாத்துக்குமே குடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு குடிகாரன். ஸோ இந்த குடிகாரனோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்ப குட்டிலாம் இருக்குது, ஒரு நல்ல வேலையும் இருக்குது, ஒரு நல்ல தொழிலும் இருக்குது, சித்தால் வேலை பார்த்துனுக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த குடினால இந்த ஆள் குடும்பத்தோடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கெலாட்டா, பொண்டாட்டி வந்து டார்ச்சர் பண்ணுறது, பிள்ளைங்க கிட்ட சரியா ஒழுங்காக நடந்துக்கிறது கிடையாது, எந்நேரமும் போதையிலே இருக்கிறான்பா கையை அப்படின்ற மாதிரி ஒரே அவமானம். அந்த தெருவில் அந்த ஆள் இருக்கிற அந்த குடும்ப தெருவிலே வந்து ஒரே அவமானம். பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். வேலைக்கு போனால் கூட குச்சி போட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க கூடலாம் கெலாட்டா பண்ணுறது, எனக்குலாம் இந்த வேலை செட் ஆகுதுடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி போதையிலே வேலையை விட்டு வந்துடுறது. ஸோ குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆளை என்னதாங்க பண்ணுறது, திருத்தவே முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு அவங்க குடும்பத்தில் என்ன பிளான் பண்ணுறாங்க, இவனை தூக்கின்னு போயிட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டுடலாம், அவங்க வந்து ஒரு மாசத்துல இவனை திருத்தி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஜான் விஜய் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க இவரை. அதுக்கப்புறம் ஜான் விஜய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னா எப்படி, நம்ம இந்த பெட்டு கட்டில் இதெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, அது ஒரு மினி ஜெயில் மாதிரி இருக்கும். அதாவது இந்த சேது படத்துல வந்து விக்ரம் செகண்ட் ஹாப்ல ஒரு இடத்துல தங்குவார்ல, அதாவது விக்ரம் அவர்கள் மனநல பாதிக்கப்பட்டனால அந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா குடிச்சு மனநல பாதிக்கப்பட்டனால அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. உள்ள இவரை போட்டு தள்ளணும் தான் தெரியுது, ஏற்கனவே மாறேன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ்லாம் உள்ள உட்காந்துருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா குடியிலிருந்து திருந்தறதுக்காக வந்திருப்பாங்களா. ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்னா போட்டு ஜான் விஜய் அவர்கள் 3 வேளை சோத்தை போட்டு எந்த ஒரு பெருசாக ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் இல்லாமல் மாத்திரையை கொடுத்து, நீ குடியை தொடர, நீ எப்படி பாட்டில் தொடரன்னு பார்க்குறேன், உன்னதான் உள்ள போட்டு நான் அடைச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருப்பாங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில். இந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது ஒரு மாதம் இவர் குடிக்காமல் இருப்பார், பாட்டிலெல்லாம் தொடாமல் இருப்பார். ஆனால் ரொம்ப கோவத்தில் இருப்பார். என்னை கொண்டு வந்து இப்படி பிடிச்சி வச்சிட்டீங்கல்ல, நான்லாம் எந்த மாதிரி சித்தால் தெரியுமா, நான்லாம் எத்தனை பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன், நான் எந்த நிலைமையில இருந்தேன், என்னை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனுங்க இருக்கிற இடத்துல போட்டு எனக்கு மரியாதையும் இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்ணாலே என்ன அடிக்கிறானுங்க, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு வெறி வந்து அவருக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதனால ஒரு மனைவி வந்து அவரை பார்க்க வந்தாலும் இவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கோபமாயிடும் ஜான் விஜய் மேலே இருக்கு. என்னை மதிக்கவே மாட்டேடா, நீ குடிக்கிறேன் அவ்வளோதானே, ஆனால் நான் என் தொழிலில் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, ஆனால் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்ற ஒரு பிளான் போட்டு இவரும் இன்னும் 2 கஞ்சா குடிக்க 2 பசங்க இருப்பாங்க, 2 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடியாந்துருவாரு. ஓடியாந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கூட இவர் கூட்டு போனார் பார்த்தீங்களா தப்பிக்கிறதுக்கு, அவன் சிறான சைக்கும். அவன் இறங்கி வெளில போய் டீ கடையில் போய் உட்கார்ந்த உடனே அவனோட பிஹேவியரே மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காவலாலே ஒருத்தர் இருப்பார், அவரோட விரலெல்லாம் ஒஷ்ட்டு தான் வருவான். அது மாதிரி ஒரு சில கலாட்டா பண்ணி விட்டதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள் வந்து திருந்தவே மாட்டான், இவனை போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டிங்களே அப்படின்ற மாதிரி போலீஸ் அட்வைஸ் பண்ணி ஜான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஜான் விஜய் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த ஆளை நான் சேர்க்கவே மாட்டேன், என்னோட ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கும் பிரச்சனை, ஸோ இவனை வந்து எக்கேடோ கட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவியும் அவர் விட்டு போயிடும். வீட்டில் தனிமையாக தான் இருப்பார். தனிமையாக இருந்ததுக்கப்புறம் என்ன வருது, மறுபடியும் அந்த 4 ஜோடி ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க இவருக்கு, குடிகார ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களோட சேர்ந்து மறுபடியும் மொடா குடி குடிக்க ஆரம்பிச்சு மனுஷன் நாசமா போக ஆரம்பிச்சிருவாரு. இந்த கேப்ல அவரோட மனைவி எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை செட் பண்ணி அவர் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இவரும் இப்படியே இருப்பாரு. அதுக்கப்புறம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறவருக்கு ஒரு காலகட்டத்தில் தோண ஆரம்பிச்சிடும், இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம லைஃப் என்ன ஆகுது. ஏன்னா அவர் கூட இருந்த ஒரு கூட்டாளியே குடினால செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பாரு, நம்ம செஞ்சது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜான் விஜய் கிட்டே போய் நின்று நான் திருந்தறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கப்புறம் ஜான் விஜய் சேர்த்துக்கிட்டாரா இல்லையா, இவர் திருத்தினாரா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்றது தான் மீதி கதையை. ஸோ இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸான விஷயம் என்ன அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்படி ஒரு படத்தை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அதாவது படம் எப்படி வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் மிகத்தரமான படம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மிக கிளவரான ஒரு விஷயம். ஒரு சின்ன லைன் தான், குடியாரன் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான், அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் சேர்த்தாங்க, திருந்தனானா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் இழுக்கணும்னா உங்ககிட்ட வலுவான ஸ்கிரீன் பிளே இருக்கணும், அதை நியாயப்படுத்துற அளவுக்கு சீன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீன் கூட போர் அடியில, எல்லாமே நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்தது. இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் பிளேவை தாங்கி கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல நடிகர் இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை பக்காவா தாங்கி கொண்டு போனது குரு சோமசுந்தரம் மற்றும் ஜான் விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குரு சோமசுந்தரம் வேற லெவல் ஆக்டிங். எப்படிதான் வந்து நம்ம வந்து அவரை குரு சோமசுந்தரமா பார்க்க முடியாது இந்த படத்துல, ஒரு சித்தாலா ஒரு லோக்கல் குடியாரன் எப்படி இருப்பானோ நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். எந்த இடத்துலையுமே ஒரு நடிகல அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான் விஜய் அவர்களை பற்றி எவ்வளோ படத்தில் எவ்வளோ ஜோவியலான ஒரு ஆளாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு சட்டிலான நடிப்பு கொடுத்துட்டு பாருங்க. அது ஜான் விஜயாவே இல்லை, அது வந்து மக்களை, அதாவது குடிகாரர்களை திருத்தும் ஒரு வைத்தியர் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பார்.
அப்படி இருப்பாரு. அவ்வளோ நல்ல ஒரு நடிப்பு. இவர்களையும் தாண்டி குரு சோமசுந்தரம் அவர்களின் மனைவியான சஞ்சனா அவர்கள் சூப்பரான நடிப்பு. அதாவது அவங்களையும் வந்து நம்ம ஒரு சில படத்துல மாடர்ன்களா பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு குடிகாரனோட மனைவி எப்படி கஷ்டப்படுவா அப்படின்ற ஒரு லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வேற ஒருத்தரோட தொடர்புல இருந்தாலும் அந்த ஒரு லிமிட்டையும் தாண்டாம இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க செஞ்சது நியாயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல நம்மளுக்கு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமான நடிப்பு கொடுத்துருப்பாங்க சஞ்சனா அவர்களும். இவர்களையும் தாண்டி நம்ம நடிகர் மாறன், அதுக்கப்புறம் இந்த கஞ்சா பையனா ஒருத்தன் வருவான், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. எல்லா கேரக்டரும் வேற லெவலில் நடிச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு திருப்திகரமான படம். இதையும் தாண்டி ஒரு கேரக்டர் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதாவது இந்த ஜமா அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்தின் இயக்குனரான பாரி எலிவழகன் தானே, இவர் வந்து இந்த படத்துல ஒரு குடிகாரன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நடிகராகவே ஆயிடலாம், இயக்குனராக ஆகவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு லோக்கல் குடிகாரன் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. வேற லெவலில் அவரோட ஆக்டிங்காக செம்மையா இருந்தது. இந்த படத்தை ஒரு குடிக்கு அடிமையானவனும், குடிகாரன் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆட்கள், இவங்க எல்லாருமே, அது மட்டும் இல்லை எல்லாருமே பாருங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்சனலாக. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.5.